அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் வெந்தயம், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கருவேப்பிலை 3 போட்டு தாளிச்சிட்டு 4-5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே உப்பு, மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம செஞ்சு வச்சுருப்போம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விட்டுறணும். அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் புளி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன், எப்போவுமே ஈஸியாக இருக்கும். புளி பேஸ்ட் கரைச்சிட்டு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், அதே போதுமான அளவாக இருக்கும். புளி தண்ணி நல்லா வடிகட்டி ஊற்றிட்டு இதையும் இனி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துட்டு அது தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். மீன் சீக்கிரம் வெந்துடும். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.